திரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். பாபா இன்று என்ன விஷயங்களை சொல்வார் என்று நான் பார்ப்போம். பாபா, நான் எத்தனை வருடங்களாக காலத்தை வீணடித்து வருகிறேன். 6 மாதங்கள் கடந்துவிட்டன, வருடங்கள் கடந்துவிட்டன. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு விதமான மகிழ்ச்சியோ சந்தோஷம் என்பது இதுவரை இருந்ததே இல்லை என்று கூறுகிறாய். பாபா, நீங்கள் மட்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றும் கேட்கிறாய். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் செய்திகளுடன் வார்த்தைகளை சொல்வது மட்டுமல்லாமல் என் வாழ்க்கைக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் திட்டங்களையும் வகுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் இதை சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எனக்கு ஒருபோதும் உதவுவதில்லை. நான் உங்களிடம் எது கேட்டாலும் என் ஆசைகள் எதையும் நிறைவேற்றுவதும் இல்லை. நான் கேட்பதை நீங்கள் எனக்கு வழங்குவதும் இல்லை. நீங்கள் என்னிடம் கேட்கும் கேள்வி இதுதானே, குழந்தையே, நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவேன். இப்போது அல்ல, ஆனால் எந்த நேரத்திலும் என்னை நம்பும் என் குழந்தைகளுக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன். ஒரு கட்டத்தில், ஆனால் அது என் பொறுப்பாக இருந்தாலும், பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருந்தாலும் நான் நிச்சயமாக பல வழிகளில் உதவி செய்து கொண்டுதான் உங்களுக்கு இருக்கிறேன். இது போன்ற சந்தேகத்துடன் கேட்பது நல்லதல்ல. குழந்தை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எனக்கு பல நல்ல வாய்ப்புகளை அளித்துள்ளீர்கள். எனக்கு இருந்த பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்துவிட்டீர்கள். நீங்கள் எப்போதும் மிகவும் புத்திசாலியாக இருந்திருக்கிறீர்கள். எப்போதும் என் பிரச்சனைகளுக்கு பதிலளித்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பொருத்தமான தீர்வை வழங்கியுள்ளீர்கள். நீங்கள் முன்பு எனக்கு பல ஆலோசனைகளை வழங்கியுள்ளீர்கள். கவனமான நடவடிக்கைகளையும் நீங்கள் எனக்கு உதவியாக எப்போதும் கூறுவீர்கள். உங்களுக்கு ஏன் இது போன்ற வாழ்க்கை இருக்கிறது? உங்களை நீங்களே வெறுக்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறீர்கள். சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நல்ல மனதுடன் சிந்திக்க வேண்டும். ஒரு நல்லது நடந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் எப்போதும் இரண்டையும் சமமான அணுகுமுறையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறேனா என்று பார்ப்போம். முதலில் அவை நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வேலை செய்யும் என்பதை நான் உறுதி செய்வேன். நான் உங்களுக்கு உதவுவேன். நான் நிச்சயமாக பல வழிகளில் உங்களுக்கு எதையும் வழங்குவேன். நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ என்னை ஒருபோதும் நம்பாமல் இருக்கிறாய். என்னை ஒருபோதும் இப்படி நம்பாமல் இருப்பது சாய்பாபாவை நீ சந்தேகிக்கிறாய். குழந்தையே, உனக்கு இப்போது பணம் மிகவும் தேவை. நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். நீ எனக்கு ஒரு காணிக்கையும் கொடுத்தாய். நீ தூங்கி எழுந்திருக்கும் முன் உன் விருப்பப்படி உன் தலையணிக்கு அடியில் சில லட்சங்களை வைப்பேன். அம்மா, காலப்போக்கில் எப்படியோ அல்லது வேறு உங்கள் பிரச்சனைகளும் அதே வழியில் தீர்க்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வேன். சூழ்நிலைகள் சாதகமாக மாறவும் உங்கள் தேவையை நிறைவேற்றவும் நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஆனால் நான் உங்களிடம் வந்து உங்கள் முன் நின்று உங்களுக்கு நிதி உதவி செய்தால் அதை உடனடியாக என்னால் செய்ய முடியாது. ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவேன். எனவே எப்போதும் தைரியமாக இருங்கள். உங்கள் தேவையை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நான் எப்போதும் இப்படித்தான் எல்லாவற்றையும் சொல்வேன். என்ன நடந்தாலும் அப்பா என்று என்னிடம் தானே கேட்பீர்கள். சரி, அதை உங்கள் சொந்த நன்மைக்காக நினைத்து பாருங்கள். அது உங்கள் சக மனிதரிடமிருந்தோ அல்லது சக உறவினர்களிடமிருந்தோ, உங்கள் நல விரும்பிகளிடமிருந்தோ, உங்கள் பெற்றோரிடமிருந்தோ அல்லது உங்களுக்கு விருப்பமான கடவுளிடமிருந்தோ அல்லது யாரிடம் இருந்தாலும் சரி, நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண்பிப்பேன். குழந்தையே, அப்படியானால் என் லீலையில் என்னை நீ அடையாளம் காண வேண்டும் என்பதற்காகவே நான் அதை செய்வேன். எனவே இந்த உலக விவகாரங்கள் மட்டுமல்ல, ஆன்மீக அர்த்தத்தில் எழும் பிரச்சனைகளுக்கும் நான் எப்போதும் ஒரு உத்தரவாதமாகவே இருப்பேன். என்னிடம் அடைக்கலம் புகுபவர்கள் என் வாரிசுகள். என் பதிலில் இருந்து, அதாவது என் கல்லறையில் இருந்து உங்களுக்கு எனது பதிலை தருவேன் என்று சொல்லி வருகிறேன். எனவே அது உங்களை போன்ற பண பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கலாம். நான் உன்னை உன் துன்பங்களில் இருந்து, துயரங்களில் இருந்து விடுவிக்கப் போகிறேன். குழந்தையே, என்ன நடந்தாலும் நல்லதை மட்டும் நினை. தைரியம் வரும். நீ செய்யும் வேலையில் கவனத்துடன் இரு. எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ். என்னை பற்றி எல்லாவற்றையும் முழு மனதுடன் அறிந்தவன், என் மீது வரம்பற்ற நம்பிக்கையும் அன்பும் கொண்டவன் என்னை நீ அறிவாய். என் நிழலாகவும் பாதுகாப்பாகவும் என்னை நினைத்து வணங்குபவர்களுடன் நான் எப்போதும் இருப்பேன். சாயி சாயி என்று என் நாமத்தை கேட்பதாலோ அல்லது உச்சரிப்பதாலோ உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். சாயின் பாதையை நீ பின்பற்றினால் உனக்கு எல்லாம் சரியாகிவிடும். நிச்சயம் என் மீது முழு நம்பிக்கை வை. அனைத்தும் உன் வசமாகும். சாய் இருக்க பயம் எதற்கு? சர்வம் சாய்மயம். ஓம்